மக்களே வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் அதை செட்டில் பண்ணுற மாதிரி இல்லாமல் மக்களே டைரெக்டாக அதை பற்றி கொஷின் கேட்குறது அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை தான் வந்து ரெஃபரெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். வாக்கெடுப்பு மூலமாக நடத்துறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். The referendum is also often used to determine issues of morality which divided a coalition government of many parties and to settle local matters which it is thought are best left to individuals to decide. ஸோ ரெஃபரண்டம் என்னாச்சுன்னா நிறைய இஷ்யூஸ் உருவாக்குச்சு இல்லையா, மாரல் வேல்யூஸில் நிறைய இஷ்யூஸ் உருவாக்கும் போது அதனால் நிறைய கொலிஷன்ஸ் கவர்மெண்ட் வந்து உருவாச்சு. கொலிஷன்ஸ் கவர்மெண்ட்னா சில பார்ட்டிஸ் ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரியான கொலிஷன்ஸ் கவர்மெண்ட் எல்லாம் உருவாக்குறதுக்கு இந்த ரெஃபரண்டம் வந்து டிட்டர்மின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் லோக்கல் மேட்டர்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த ரெஃபரண்டர் மூலிமா, அதாவது கொஸ்டின் பண்ணுறது மூலிமா அந்த